ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாம ரொம்ப சாஃப்டா அப்படியே இருக்கும். டெக்ஸ்சர் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 6, 7 பீன்ஸு, ஒரு மீடியம் சைஸ் கேரட், கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கூடவே பச்சை பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். இதில 1 கப் ரவை நான் எடுத்திருக்கேன். இதில 1 டம்ளர் 150 கிராம் ஒயிட் ரவை எடுத்திருக்கேன். அத ட்ரை கடாயில சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க ஆயில் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்து இது போல நல்லா பொன்னிறமா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா ஹீட் ஆகி வந்ததும், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சு வந்ததும், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்ததும், கூடவே பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமே, பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதா கட் பண்ணோம்னா, உப்புமா ரெடி ஆகி வரக்குள்ள கரைஞ்சிடும். பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. லைட்டா பிங்க் ஆகி வந்ததுக்கு அப்புறமே, பச்சை பட்டாணி, சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்க கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு, கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு, இத ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூடவே 100 ml வாட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா நீங்க அப்ராக்ஸிமேட்டா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு, அத மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் காய் வெந்துடுச்சு. நீங்க பிரஷர் குக்கர்ல காயெல்லாம் சேர்த்து ஒரு விசில் விட்டு ஆல்ரெடி எடுத்து வைக்கிறனால வச்சுட்டு, இது போல தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த டம்ளர்ல 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே மல்லி இலையும், மல்லி இலையோட தண்டுகளும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரவைக்கு தேவையான அளவு. சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்ப எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமே, இந்த தண்ணீல உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா, லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்ல வச்சுட்டு வறுத்து வச்சிருக்க ரவைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் ரவை கட்டி சேராம நல்லா சாஃப்ட்டா வரும். இது போல நல்லா சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உடனே மிக்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ரவை கட்டி சேர்ந்துரும். இப்ப நல்லா 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்ப 3 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். அடி பிடிக்காம இருக்க அப்பப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது போல நல்லா 1 டூ 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். வெந்து வந்துருச்சு அப்படின்னு உடனே எடுத்துட்டோம்னா, ரவையோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும் ரவா கிச்சடி. அப்பதான் உங்களோட ரவா கிச்சடி நல்ல சாஃப்ட்டாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாம அப்படியே சாஃப்ட்டாவே இருக்கும். கூடவே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இப்ப சர்வ் பண்ணிடுங்க. இந்த அளவுகள் யூஸ் பண்ணி, இந்த மெத்தட்ல நீங்க ரவா கிச்சடி செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்டு மெனுல இந்த ரவா கிச்சடி அடிக்கடி இடம் பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.